பிஸியா இருக்கா. I know you're traveling. Would you like to give உங்களை பத்தி ஒரு short introduction, sir? Thanks, madam. I'm traveling. கொஞ்சம் network connect ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் I've just connected. Hope I'm audible now. Yes, sir. We can hear you very well. Thank you. So, என் பேர் ஸ்ரீனிவாசன். Past 25 years I'm into business and my business revolves around banking. So, banks பார்த்தீங்கன்னா right from providing staffs, helping them with the policies, procedures and training. இந்த 3 activity, outsourcing, staffing, training பண்றதுனால banking is very very close to me, and I have also been a trainer and speaker on finance for personal management. நீங்க வந்து பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி வந்து பணத்தான் வந்து ஒரு மேஜர் சேலஞ்சா இருக்கு நிறைய பேருக்கு, பிசினஸ் பண்றவங்களுக்கு சரி இண்டிவிஜுவலுக்கும் சரி. இதை பத்தி நான் ஜெனரலா பேசுறேன். ஸோ ஐ ஹாவ் 3 companies called Tricon, People Point and Tricon Academy for Career Excellence. We are RBI accredited training company, only one of its kind in Tamil Nadu for in the debt recovery training நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர நிறைய பண்றோம். The rest of the details are in the bio. Vishnu gave a very fantastic heads up on CIBIL score. In fact, ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்டோட என்னோட இன்ட்ரடக்ஷனை முடிச்சுக்கிறேன். இந்த CIBIL ஸ்கோர் என்னன்னா, இப்போ நீங்க தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எங்க லோன் அப்ளை பண்றீங்க அங்க கொடுக்கறப்போ, நீங்க நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 10 பேங்க்ல அப்ளை பண்ணி வச்சிடுறது. இப்போ இந்த 10 தடவை வந்து நீங்க அந்த கன்சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரேட்டிங் குறையும். ஸோ தயவு செஞ்சு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ப்ராசஸ் ஆரம்பிக்க முன்னாடி எந்த பேங்க்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு அப்ளிகேஷனோ இல்ல 2 அப்ளிகேஷன் கொடுக்கறது ரொம்ப பெட்டர். இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் a lender is accessing your CIBIL score reduces your credibility. So அது ஒரு விஷயம் நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, thanks Shruti for this opportunity and thanks for bearing with this little erratic signal as well. Thanks a lot. Thank you so much, Srinivasan sir. Very very happy to have you on our panel. Guys, உங்களுக்கு வந்து நாங்க பேனல் டிஸ்கஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்னிங் क्वेश्चन இருக்கு, இந்த क्वेश्चन கண்டிப்பா அவங்க அட்ரஸ் பண்ணனும் அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு DM அனுப்பிச்சிருங்க. என்னோட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா பேப்பர் பிளேன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு DM அனுப்பிச்சிரலாம். So then if the question is really really exciting and really really important, I can ask the question right here. நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்லைங்க, உங்களோட chance to come up on speak. So Vishnu sir, Balaji sir and Srinivasan sir, whenever I ask a question, நீங்க வந்து if any of you would like to take that question, please உங்களோட mic வந்து flash பண்ணுங்க and I'll be able to come directly to you. So sir, இப்போ நம்ம வந்து we are talking about CIBIL score இல்லைங்களா? How do I apply to get a CIBIL score? இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு PAN நம்பர் இருந்தாலே எல்லாத்துக்குமே CIBIL score இருக்குமா? நான் ஒரு CIBIL score வந்து நான் எப்படி பார்க்கிறது, எந்த வெப்சைட் குள்ள போய் பார்க்கிறது? How do we do that, sir? Please Vishnu sir, please go ahead. CIBIL score எல்லாருக்குமே இருக்குங்க. ஒன்ஸ் நம்ம வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனா எல்லாருக்குமே CIBIL ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்டரி இல்லை, இது வரைக்கும் எங்கேயும் கடன் வாங்கினது இல்லை அப்படின்னா அவங்களோட CIBIL ரிப்போர்ட்ல வந்து என்ன இருக்குன்னா NAன்னு இருக்கும், இல்லைன்னா NHன்னு இருக்கும், இன்னும் -1ன்னு இருக்கும். NHன்னா நோ இஷ்யூன்னு அர்த்தம், -1ன்னா இது வரைக்கும் அவங்க எந்த லோனும் வாங்கல, அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து கொடுத்தா மட்டும்தான் அது பார்க்க முடியும் இல்லைங்களா? ஸோ அது ஒண்ணு. அப்புறம் வந்து நம்ம CIBIL ரிப்போர்ட் வந்து நம்ம 2 வகையில பார்க்கலாங்க. ஒன்று வந்து ஃப்ரீயா பார்க்கலாம், எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு, வா சூப்பரா இருக்கு CIBIL ரிப்போர்ட்டை ஃப்ரீயா பார்க்கலாம்னு சொன்னோடனே ஹாப்பி ஆயிடுவாங்க. இன்னொன்று வந்து காசு கட்டி பார்க்கலாம்னு சொன்னோடனே சோகமாயிடுவாங்க. என்ன காரணம்னா நம்ம ஃப்ரீயா பார்க்கறதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட பேன் டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களோட CIBIL ரிப்போர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனா இல்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உங்களோட CIBIL ரிப்போர்ட் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஃபைலுங்க அது, ஓகேங்களா? அது வந்து இந்த மாதிரி நீங்க ஃப்ரீ வெப்சைட்ல ஒரு சில கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணுன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டேட்டா வந்து ஈஸியா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். ஒன்ஸ் உங்களோட ஸ்கோர் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னா அந்த டேட்டாவை வந்து அவங்க மார்க்கெட்ல வித்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் கால்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா CIBIL.com வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி 550 ரூபாய் பணம் கட்டணும். அப்படி கட்டினீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்ககிட்டயா இருக்கும், அது மார்க்கெட்டுக்கு வெளியே போகாதுங்க, ஓகேங்களா?
தேங்க்யூ. விஷ்ணுஜி, இது வந்து இப்போ நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ரீ ரிப்போர்ட்டும் பாத்துக்கலாம் இல்லைங்களா? சிபில ஒரு தடவை மேல போனதான சார்ஜ் விஷ்ணுஜி? ஜஸ்ட் ஓகேங்க. அந்த ஃப்ரீ ரிப்போர்ட்டுக்கு பெய்ட் ரிப்போர்ட்டுக்கு கொஞ்சம் டேட்டா வித்தியாசம் வருது சார். ஓகேங்களா, அதனால தான் அந்த பணம் கொடுத்து வாங்குறது நல்லதுன்னு சொல்றேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. பட் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஒரு சிபில்லயே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீயா நீங்க வாங்கிக்கலாங்கிறதும் ஒரு விஷயம்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நிறைய பேர் ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது ஃப்ரீயாவே சிபில் வெப்சைட்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கலாம்ங்கிறது ஒரு விஷயமும் விஷ்ணு சார் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு எல்லா 4 பியூரோஸ் இருக்குங்க. 4 பியூரோஸையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. மெனி பேங்கர்ஸ் வந்து அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங்லேயே வந்து சிபில் ஸ்கோரை வந்து அவைல் பண்றாங்க. am I right விஷ்ணு சார்? சார் இருக்கு சார். ஆனா என்னன்னா சில பேங்க்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்ல வந்து அவங்களோட லோன் டீடைல்ஸ் எல்லாமே முக்கியமான விஷயத்த வந்து மாஸ்க் பண்ணி தாங்க கொடுக்குறாங்க. அவங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க, அவங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, அது எல்லாமே மாஸ்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துல வந்து என்கிட்ட கன்சல்டிங் வரும்போது என்னால வந்து கரெக்ஷன் ஒர்க் பண்றது வந்து முடியாதுங்க. ஏன்னா டேட்டாவே இல்லாம ஒரு பிரச்சனையை சரி பண்ணுன்னு சொன்னா பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு பெட்டர் வந்து நம்ம வந்து காசு போனாலும் பரவாயில்ல சார், 550 ரூபா கொடுத்தா நம்ம கம்ப்ளீட்டா வந்துடுது இல்லைங்களா? ஸோ நமக்கு டைம், மணி, எனர்ஜி எல்லாமே நமக்கு சேவ் ஆகுது. ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா 550 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ அது போறது நல்லது. So summarize பண்ணனும்னா and please correct பண்ணுங்க if I'm wrong. சிபில் ஸ்கோர் வந்து சிபிலோட ஒபிஷியல் வெப்சைட்ல வந்து once a year அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப டீடைல்டா இருக்காது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து டீடைல்ட் ரிப்போர்ட்டுக்கு போகணும்னா இட்ஸ் ஜஸ்ட் 150 rupees. அந்த 150 rupees வந்து கொடுத்துட்டு we'll be able to get our detailed civil report. நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட்லயே சிபில் ஸ்கோர் அண்ட் சிபில் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. however அவங்க வந்து அது கொடுக்கும் போது it is not printable properly, it is not reusable properly because they mask all the sensitive information. so அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மாஸ்க் பண்ணறனால நம்ம வந்து ஒரு கிரெடிட் கன்சல்டன்ட் கிட்ட வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியாது. பட் இஃப் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் ஓன் நாலேஜ் அண்ட் அவர் ஓன் பர்யூசல் நம்ம தாராளமா ஒன்னா ஃப்ரீ ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேங்க் கொடுக்குற இன்டர்நெட் பேங்கிங் ரிப்போர்ட் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? டிட் ஐ கெட் தட் சம்மரி ரைட் கைஸ்? No Shruti, the charges is 550 and there is one free report. அதுக்கு மேல போனா 550. There are 4 agencies and all these agencies give one free report. So and இது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். Unless until you are very specific on going ahead for a loan, these reports are good enough. நீங்க ஒரு தடவை நாம பேசுறதோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து பே பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு லைக் இப்போ இன்னைக்கு லோன் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னா அந்த டைம் இந்த விஷ்ணு சார் கைட் பண்ண மாதிரி அந்த நீங்க ரிப்போர்ட் எடுத்துக்கிறது பெட்டர். அந்த சார்ஜ் விஷ்ணு சார் சொன்னது வந்து 550 not 150. இன்கேஸ் நான் 150 தப்பா கேட்டுட்டேன்னா then I just want to stand corrected because I'm traveling. Thank you. Thank you so much for that correction, Srinivasan sir. So இப்போ என்னோட அடுத்த கேள்வி சிபில் ஸ்கோர் பத்தி பாத்தீங்கன்னா லோன் எடுத்தா மட்டும் தானா விஷ்ணு சார் சிபில் ஸ்கோர் வந்து எஃபெக்ட் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐஸும் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸுக்கு வந்து இஎம்ஐஸும் இல்ல, எக்ஸுக்கு வந்து லோன்ஸும் இல்ல. பட் எக்ஸ் வந்து ஒரு இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் வந்து வீட்டுல வச்சிருக்காரு அண்ட் அவங்க வந்து 6 months வந்து அவங்க இன்டர்நெட் வந்து பே பண்ணல. சோ அந்த கம்பெனி வந்து கூப்பிட்டே இருக்காங்க, டாடா ஸ்கையோ ஆக்டோ ஏதோ ஒன்று கூப்பிட்டே இருக்காங்க, பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 6 months வந்து அவங்க பே பண்ணல. ஸோ 6 months அப்புறம் the company automatically cuts connection. ஸோ அந்த மாதிரி நான் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டு சரி பரவாயில்ல என்ன பெருசா பண்ண போறாங்கன்னு அந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணா கூட will it affect our CIBIL score? இல்ல ஒரு லோன் இஎம்ஐ எடுத்தா மட்டும்தான் சிபில் ஸ்கோர் வந்து எஃபெக்ட் ஆகுங்களா? மேடம் அட் ப்ரெசென்ட் வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு மட்டும்தான் கிரெடிட்ல வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நான் பேமெண்ட்ஸ் இருக்கோ அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட் ப்ரெசென்ட் பாத்தீங்கன்னா சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல டேர்ம் பிளான் எடுக்கும்போது அந்த இண்டிவிஜுவலோட சிபில் ஸ்கோர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்ரூவலே கொடுக்குறாங்க. ஏன்னா சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கிற பீப்புளுக்கு வந்து சில கம்பெனிஸ்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கூட கொடுக்கறது இல்லைங்க.
தேங்க்யூ சோ மச் விஷ்ணு சார். ஸோ கைஸ், என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து ஜென்ரலா லோன்ஸ் பாத்தீங்க. ஒரு லோன் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பேங்க்குக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம கிட்ட என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க முடியுங்களா? ஸ்ருதி, ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் பிஃபோர் வி கோ ஹெட். இப்போ விஷ்ணு சார் சொன்னது ரொம்ப ரொம்ப வேலிட். இன்ஃபேக்ட் மோர் கம்பெனிஸ் ஆர் ஆஸ்கிங் டு கெட் இன் டு சிபில். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க சொல்ற அந்த டிடிஹெச் mobile companies are all telling, but they are commercial in transaction, so they currently are not there. But I think slowly this will get covered, because now we are all Aadhaar linked also. So அதனால இன்னைக்கு பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறது ஒண்ணு. செகண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் வென் ஐ கன்சல்ட் லாட் ஆஃப் பீப்புள், அவங்க கிரெடிட் குவாலிட்டி பர்ஃபெக்டா இருக்கு, பட் நிறைய பேருக்கு அவங்க தெரியாம வந்து ஒரு இது அனுப்பிடுறாங்க, கேரண்டரா சைன் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு ஒரு கிளாசிக் ரீசன்ட் கேஸ் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் டெல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கேரண்டரா இருக்காங்க ஒரு லோனுக்கு. ஹஸ்பண்ட் கரெக்டா லோன் பே பண்ணல, பட் டியூரிங் த கோர்ஸ் தே காட் டைவர்ஸ்ட். ஸோ தே போத் ஆர் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நவ் இஸ் ஷி ஆப்ளிகேட்டட், வில் ஹர் சிபில் ஸ்கோர் கெட் அஃபெக்டட் அப்படின்னு சொன்னா, this is a total different relationship, but because she has signed as a guarantor, even if she is not a wife, her CIBIL score gets affected because she is a co-borrower. So in the example which nama micha ella situation purinjikalangiradunala in the example share. Thank you. Wow, I think that was a very interesting point. So what happens in that case, Srinivasan sir, when you have signed on as a guarantor or something? What happens in that case? How do you get out of it to bring your CIBIL score back on track? Possibly, I think Vishnu will have lot of points. Ennoda point enna, please do not sign as a guarantor, first and foremost. Other than a relationship like this husband and wife, it is definitely unavoidable. But once you become a guarantor, though you have not enjoyed the funds of any kind, please be cautious that this is getting repaid in a very proper manner. And our proper settle panni complete pandra variki your CIBIL score will continue to get affected. Ingiradhu vandha yadarthamana unmai. So you should see to that the money is getting paid. So a major first point enna, in case you are signing as guarantor, please understand you are a co-borrower. Practically you are a co-borrower, though you are not used the funds, and only sign when you are very confident that that person will go ahead and stick to the commitment. In case illa appdin sonna, do not sign until you are in a financially a good position to pay, because avanga vandu rendu peroda amount sethi da vandu idukku loan vandu disperse panna poranga. மூணாவது, in case அப்படியும் இல்ல, you are not able to get it resolved and people and he is not paying அப்படின்னு சொன்னா, you should work out so that he gets into a resolution with the bank and he pays, and the resolution with the bank வந்து CIBIL effect ஆயிடும், immediate massive drop ஆகும். But at least from that point you can start correcting. அது வந்து நம்ம பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது, but the damage will be done. Thank you. Vishnu sir, thank you so